ஆமீன். 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 நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பிலே கேட்கப் போகின்ற ஃபேஸ்புக் ஊடாக, ட்விட்டர் ஊடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் இந்த ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜாம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், துதி ஆராதனையுடன் ஜெபங்களோடும் பாடல்களோடும் சாட்சிகளோடும் வேத வார்த்தைகளோடும் வழிநடத்த ஆயத்தமாய் வந்திருக்கிறார். அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வழியில் இந்த ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா, உங்களுக்கு மதிய வணக்கங்கள். ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களோட கருத்திலே ஒப்புவிக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டென்று அந்த நம்பிக்கையோடு நான் இந்த நேரத்திலே இந்த செய்தியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த பாடல், கர்த்தரின் செய்திதான். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே, மண்ணும் குப்பையும் தூசியுமே, பேலனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே. ஆவியானவரே, நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்கிறது. இந்த நாளில் நீர் எனக்கு உம்முடைய வல்லமையை எனக்கு மேல் ஊற்றி ஆண்டவருடைய ஒரு அபிஷேகம் தந்து நீர் என்னை நடத்த போற தயவுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். ஆண்டவரே, மோற்றுமா இந்த வேடத்தை நீங்க பொறுப்படுக்கோ. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட என்னோட விஷயத்தான் நிரப்பி ஆண்டவர் நீங்க பேச போற தயவுக்காக நான் உண்மை சோத்திரித்து சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெயமெடுக்கிறேன். நம்முடைய பாதார இந்த முத்தம் செய்து எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்திலே ஆமேன், ஆமேன், ஆமேன். 15th March 2019 கால வேளையிலே நான் பெட்டிலே இருந்து எழும்ப முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பாடல், நன்றி சொல்லி நான் பாடுவேன் நாதா உம்மையே பாடிடுவேன். நன்றி சொல்லி நான் பாடுவேன் நாதா உம்மையே பாடிடுவேன், உம்மையே பாடிடுவேன் ஏசையா உம்மையே பாடிடுவேன். உம்மென்பை நான் பாடுவேன் ஏசையா உம்மையே பாடுவேன், உம்மையே பாடிடுவேன்.
பாடுவேன் பாடிடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன் ஓமன்பை நான் பாடுவேன் பாடுவேன். ஆம், நான் உண்மையே பாடுவேன். நான் இயேசுவை மட்டும்தான் நான் பாடுவேன், நன்றி சொல்லி நான் பாடுவேன் என்று ஆவியானவர் தந்த அந்த பாட்டுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது நாங்கள் ஏன் பாட வேணும்? அவரை துதிக்க வேணும். Praise God for who he is. வேதாகமம் எங்களுக்கு சொல்லுகிறது தேவனை மகிமைப்படுத்த துதிக்கும்படி எங்களை, அது வேதம் எங்களை ஊக்குவிக்கிறது. நாங்கள் அப்படி செய்ய வேண்டும். ஏன்? he is worthy of praise. வாசல்களே உங்கள் தலைகால உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பான், அவரே சேனைகளின் கர்த்தரானவர். பாருங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா எங்களுடைய ஆண்டவர் மகிமையின் ராஜா, துதிக்கு பாத்திரரான கர்த்தர். அங்கே சங்கீதம் 95:1-2 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ராஜன்ய கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவோம் வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆட்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். ஆம், அவர் மகாராஜனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அங்கே சங்கீதம் 105:1-3 வசனங்களுக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள்னு சொல்லி, அவர் மகிமைக்கு பாத்திரரானவர், துதிக்கு பாத்திரரான கர்த்தர். இங்கே நானும் எத்தனை விதமான ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்தும்படி சொல்லுகிறார். நீ செய்த நன்மைகள் ஏராளமாமே, எண்ணி மூடியாத எண்ணிக்கையுமாமே, அதிசயங்களை விவரித்து சொல்லுவேன், இயேசுவே உம்மையே நான் ஆராதிக்கிறேன். ஆம், கர்த்தர் செய்த அதிசயங்களை நாங்கள் தியானித்து பாட வேண்டும் என்று வேதாகமமே எங்களுக்கு சொல்லுகிறது. இன்னும் நாங்கள் எபிரேயர் 13:15 அதிசயம் அழகா சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம், இந்த நன்றி சொல்லி நான் பாடுவேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு தேவன் செய்த ஏராளமான கிருபை. நான் இப்ப பாட்டிலேயே சொல்லிவிட்டேன். கர்த்தர் உங்களுக்கு செய்த ஈவுகளுக்காகவும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று அவர் வேதம் அதை அழுத்தி கூறுகிறது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே சங்கீதம் 139 69 சங்கீதம் 30 வசனம், தாவீது பாடுகிறான், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். நன்றி செலுத்துறது சில வேளைகளிலே துதியோடும் சேர்ந்து வருகிறது, துதியும் நன்றியும் ஒருமித்து வருகிறது. 100 சங்கீதம் 4 வசனம் சொல்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள்.
இது எங்களுக்கு ஒரு கடமையாகவும் இருக்கிறது. நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கடமையாகவும் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே லூக்கா 17:17 வசனத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்தின் 17 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் போது 10 குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு முன்பாக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே சாரி எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் போகிற வழியிலேயே அவர்கள் சுகமாகிறார்கள், போற வழியிலேயே அவர்கள் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்பொழுது இயேசு கேட்கிறார் இவனை பார்த்து, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேரும் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, இங்க நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அவர் வந்து எம்மிடமிருந்து நன்றியை எதிர்பார்க்கிறார். அவ்வளவாக எங்களுக்கு செய்த நன்றிகளுக்கு நாங்கள் எப்படி how can we take it for granted? அவ்வளவு சொல்லி 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 நாங்கள் ஏராளம் நீர் செய்த நன்றி நன்மைகள் ஏராளம் என்று சொல்லி நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் கூப்பிடு என்றீரே, கூப்பிட்ட என்னை தப்புவித்தீரே, என் கண்ணீரை கண்டு எனக்கு இறங்கு நீரே, இயேசுவே உம்மையே நான் ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மையே நான் துதித்திடுவேன். எல்லா விதமாக அவரை துதித்து மகிமைப்படுத்த வேணுமே. அவர் கூப்பிடும் வேளையில் எல்லாம் எங்களை செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் அங்கே நாங்க யோனாவில பார்க்கிறோம், யோனாவுக்கு கர்த்தருடைய வசனம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவே கிளம்பிப்போ, அவருடைய அக்கிரமத்தை நான் கேட்டேன், அவர்களுக்கு எதிர்த்து பிரசங்கம் பண்ணும்படி. ஆனால் யோனா கீழ்ப்படியாம அவன் தர்சீசுக்கு கப்பல் எடுத்துக்கொண்டு புலியான பக்கமாக அவன் போறான், நினிவேக்கு போகாம. ஆனால் அங்கே கப்பலில் இருந்த பொழுது புயல் வந்து அவனை தூக்கி கடலுக்குள் எறிஞ்சாச்சு. ஆனாலும் ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவன் அந்த மீனின் வயிற்றிலே இருந்து அவன் சொல்றான், 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்தும் கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி. ஆனால் பாருங்க அவன் என்ன செய்யறான், 9ஆம் வசனத்திலே, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையே செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்றான். ஆண்டவருக்கு இப்பொழுதும் அவர் எங்களுக்கு நாங்கள் கூப்பிடும் வேளையிலே அவர் எங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாங்கள் நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் அப்படி செய்ய வேண்டும்ன்றது வேதாகமும் எங்களுக்கு அதைத்தான் சொல்கிறது. இன்னும் நாங்கள் பாட்டினாலும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சங்கீதம் அதான் 95:2 நான் பாடிவிட்டேன், துதித்தருடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம்னு நான் பாடினேன். எனக்கும் நாதர் இயேசு நமக்களித்த நன்மைகள் எண்ணி முடியா, நாளும் பொழுதும் நான் நினைந்து துதித்திடுவேன், நன்றி கூறிடுவேன், இயேசு ராஜனுக்கு நன்றி கூறிடுவேன். ஆமேன். நாங்கள் இப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக, அவர் அவ்வளவாக உங்களை நேசிக்கிறார். இனி நாங்கள் பார்க்கிறோம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே அருமையான வசனங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும்
எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேணும் என்று சொல்லி எபேசியருக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்திய நான் நாம மகிமை படுத்திடுவேன், ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதித்து கொண்டே இருப்பேன், துதி மாலைகள் சாட்டிடுவேன். இன்னும் ஜெபத்தினிலும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே எனக்கு ஒரு 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 சாட்சி இருக்கிறது. 1999 ஜூன் 1 அங்க இந்தியாவில இருந்த அந்த நந்தன், இப்போ அவன் அங்க இருக்கிறான், என் மகன் ரோனேஷ். அவனுக்கு நான் காலை அவனை கூப்பிட்ட பொழுது அவன் சொன்னான், அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைண்டு. உடனடியாக நான் அவனை ஜெபித்தேன். அவனுக்கு அங்க பிளனே இருக்கவில்லை. ஆனாலும் நான் ஜெபித்து முடிய பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று எனக்கு கர்த்தர் ஒரு பாட்டை கொடுத்தார். அந்த பாட்டை நான் இப்பொழுது உங்களுக்கு முழுவாக நான் அந்த பாட்டை பாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், துதி கனம் மகிமை யாவும் உமக்கே, சோத்திரம் சோத்திரம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, நாம பூமி எங்கும் மேன்மை உள்ளது, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், மகிமையும் கனமும் வல்லமையும் வெலனும் சதா காலங்களிலே உண்டாவதாக, ஆவியும் மணவாட்டியும் வாயன்கிறார்கள், இயேசுவே சீக்கிரம் வந்திடுமே. இன்னும் ஒரு பந்தியும் தந்தார், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் ஜெயம் கொடுத்தவரே சோத்திரம் என்று சொல்லி நான் இந்த பாட்டை பாடி அடுத்த நாள் காலையில நான் அங்க கூப்பிட்ட பொழுது அவனுக்கு பேசுறதுக்கே பலன் இருக்கவில்லை. நான் பயந்து திடுக்கிட்டு அப்படியே ஜபித்து போட்டு நான் வச்சிட்டேன். 11:30 அங்கே இந்தியாவில இருந்து எனக்கு செய்தி வருகிறது. நிருபா ஜுபராஜ், அவதான் அவனுடைய கார்டியனா இருந்தவ, ருணேஷ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாச்சு, அவன் நிலைமை சரியில்லை, இன்ஃபார்ம் ஹிஸ் பேரண்ட்ஸ், எங்களுக்கு செய்தி அனுப்பும்படியாக அவனுக்கு நிலைமை சரியில்லை. அது உடனடியாக நான் ஏஜின் கோட் பெண்டிகோஸ்டல் சர்ச்சில் வர்ஷிப் பண்ண அங்க அவர் எல்லாரையும் கூப்பிட நேரம் ஜபிச்சாரு. ஆனால் எனக்கு உள்ளத்திலே ஒரு வசனம் பேசி கொண்டிருந்தது. ஆண்டவர் சோத்திரம் பாட்டியே முதல் தந்து விட்டபடியால் எப்படியோ தப்புவான்னு சொல்லி 4 நாட்கள் சரியா லாசருவை போல அன்கான்சியஸா இருந்தவனை உயிர்ப்பித்து ஆண்டவருக்கு சோத்திரம். இன்றைக்கும் அவன் சோபலமா ஜீவனோட இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். ஜெபத்திலே ஆண்டவர் பாருங்க என்ன விதமாக வேதனும் நேரத்திலே அது நடப்பதற்கு முன்பதாகவே எனக்கு சோத்திரத்தை பாட்டை தந்தனால் அதையும் பிடித்து கொண்டேன். கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்தார். இன்னும் நாங்கள் எல்லா விதமான நிலவரங்களிலும் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேணும். விசுவாசிகள் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் நன்றி செலுத்த வேணும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதும்போது 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எபேசியர் 5:20 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் தேவன் செய்த நன்மைகள், எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காக அவரை ஸ்தோத்திரிக்க வேணும்.
பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். ஆமேன். அவர் கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் அவருக்கு பாட்டு பாட வேணும். இன்னும் அடுத்து 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். முட்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாயும் நடத்திடுவீர். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தை ஜெயித்தேன் என்பவரே. மூட்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாயும் நடத்திடுவீர். அவர் எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதுறதை பார்க்கிறோம். எங்கே ஜெயகோவானிசி என்னும் நாமமுள்ளோர் ஜெயமாயும் நடத்தியதால் அவருக்கே துதிகனம் சோத்திரங்கள். ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயமாய் என்னை நடத்திடுவார். ஜெயம் ஜெயம் எனக்கு ஜெயம் எப்போதும், அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திடுவேன், ஜெயமாயென்றும் நடத்திடுவார். பாருங்க, வெள்ளாடும் உங்களை ஜெயம் கொடுக்கிறது தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுக்கு ஆபத்து வேளையிலே நான் இப்பொழுதே பாடிவிட்டேன். ஆபத்து வேளையிலே ஆபத்து காலத்தில் கூப்பிடு என்றீரே, கூப்பிட என்னை தப்புவித்தீரே என்று நான் ஏற்கனவே பாடியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்துல என்ன கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் அங்கே சங்கீதம் 34:1 மறவாதே நீ மனமே கர்த்தரைய காலத்திலும் சோதரி மனமே, அவர் துதி எப்போதும் உன் வாயில் இருக்கட்டுமே என்று தாவீது சொல்றான். கர்த்தரை எப்பொழுதும் நீ சோதரி, அவர் துதி எப்போதும் உன் வாயில் இருக்கட்டும். இன்னும் 103 சங்கீதத்தின் சில வசனங்கள். மறவாதே நீ மனமே கர்த்தர் செய்த நன்மைகளை, மறவாதே நீ மனமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமம் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே மறவாதே நீ மனமே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே நீ மனமே. உன் பாவங்களை எல்லாம் மன்னித்தாரே, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினாரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மூடி சூட்டினாரே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறாரே. மறவாதே நீ மனமே கர்த்தர் செய்த நன்மைகளை, மறவாதே நீ மனமே. இன்னும் அடுத்து நாங்கள் அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு அவங்களுக்கு ஜெகோவா ஈரையா இருக்கிறார், ஜெகோவா ராஃபாவா இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை உடுப்பிப்பவர், ஆகாயத்து பறவைகளை போஷிப்பவர், உன் பயணத்தையும் சந்திப்பவர், அவர் நாமம் யெகோவா ஈரே.
அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றென்றுமே. அவர் தழும் புகழால் நாம் குணமாகிறோம். அவர் நாமம் ஜெகோவா ராஃபா. இன்னும் நாங்கள் முதலாம் சரணம் வந்து நாளும் பொழுதும் நன்றி கூறிடுவேன், நாதா உம் பாதம் தொழுதிடுவேன். நல்லவரே சர்வ வல்லவரே, நாதாவும் புகழ் பாடிடுவேன். நாளும் பொழுதும் அங்கே நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வந்து 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல யோவானும் ஜான் அண்ட் பீட்டர் அண்ட் ஜான், எஸ், 2 பேரும் வந்து அவர் போறாரு, இங்கே ஆலயத்துக்கு போறாரு. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். அதுதான் ஒவ்வொரு முறையும் 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் அங்கே போய் ஜெபிக்கிறார்கள் பார்க்கிறோம். தாவீதும் வந்து 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுவேன். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அங்க தானியேலின் புஸ்தகத்திலே தானியேல் வந்து அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அவர் வந்து அங்கே அந்த கட்டளை பொருங்கனாத தானியேல் 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். Daniel 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து சென்று வந்தபடியே தினம் 3 வேளை தானியேல் 3 வேளை கட்டளைக்கு கூட அவன் பயப்படையில 3 வேளையும் அவன் அங்கே ஜெபிக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் லூக்கா 6:12 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அங்கே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதுமா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். இயேசுக்கு அப்படி ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் இவ்வளவாக இன்னும் கூடுதலா ஜெபம் பண்ண வேணும். மார்க்கு 6:46 தங்க 5000 பேரை போஷித்து அதன் பின் அவர் ஜனங்களை அனுப்பி விட்டு பின்பு ஜெபம் பண்ணும்படி போறார். அது அவருடைய வழக்கமா இருந்தது. இனி நாங்கள் பார்க்கிறோம் அங்கே வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை 24 மூப்பர்கள் அங்கே ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுகிறார்கள். 5ஆம் அதிகாரம் 14 4 ஜீவன்கள், 7ஆம் அதிகாரம் 11 தூதர்கள். இப்படி அங்க கண்டினியூஸ் வர்ஷிப், ஆண்டவரை நாள் முழுவதுமே அவர்கள் வர்ஷிப் பண்ணி கொண்டு எவ்ரி செகண்ட் நாங்களும் தான் ஆண்டவரை எப்பொழுதும் எங்களோட ஜெப நேரங்களும் அதிகமான நேரங்களும் எங்களோட எப்பொழுதும் ஆண்டவருக்கோடு சூத்திரம் பண்ணி கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு இருக்க உண்மையை அவ்வளவாக எங்களை அவர் நேசித்து இவ்வளோ அரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறார். எனக்கும் அதிகாலையிலே நான் 4 மணி அந்த 4:30 மணி ஜெபத்தை விட்டால் எனக்கு அதுக்கு பிறகு சரி வராது. நான் சொல்லுவேன், ஆண்டவரை என்னை எழுப்பி விடுங்கோ, அவர் நல்லவர், அவருக்கு தெரியும் என்னை எழுப்பி விடுவார் ஜெபிக்கிறதுக்கு. ஸ்ரீலங்கால அது ஜெபித்து முடிய கோயில் மணி அடிக்கும் பேர்ட்ஸ், ஆனா இங்க அது ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த வேளையை போல ஒரு நல்ல நேரம், அருமையான நேரம், ஒரு சத்தம் இல்லை, அமைதியா ஆண்டவரை வர்ஷிப் பண்ற நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நான் பாடுவேன், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், எங்கள் சேனைகளின் கர்த்தர் நல்லவரும் வல்லவருமான தேவனாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, வல்லவரே, எனக்கு நல்லவரே. அதொண்டு ஒரு பாட்டு. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், வல்லவரே நல்லவரே, ஏசெனக்கென்றும் நல்லவரே, வாழ்த்திடுவேன் வணங்கிடுவேன், வாழ்நாளெல்லாம் துதி பாடிடுவேன். இன்னும் 136ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி என்று சொல்ல நாவு போதாதையா. 1000 ஆண்டுகள் இருந்தாலும் அன்பரே உம்மை பாட இயலாதல்லோ. நல்லவரே நல்லவரே, நன்றி செலுத்த நாவு போதாதையா.
அடுத்து 2ஆம் சரணம். சத்தம் கேட்டு சித்தம் செய்வேன், உன்னத அனுபவம் தாருமையா. மாலே செய்யக்கூடாததொன்றுண்டோ, உன்னதரே உம்மை உயர்த்திடுவேன். யோவான் 6:38 நாங்கள் பார்க்கிறோம். இங்கே வந்து ஆண்டவர் வந்து அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்வதான் அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாக இருந்தது. யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் இயேசு சொல்லுகிறார். தான் வந்த நோக்கம் வந்து பிதாவுடைய சித்தம். என்ன சித்தம்? பாவமான மனுஷனை ஆண்டவர் அவரோடு திரும்பவும் கத்தர் அந்த ஐக்கியத்தை கொண்டுவர வேண்டும் என்பதற்காக. இயேசுக்கு தெரியும் வரையக்குள்ள அவர் கஷ்டப்பட போறார், ரத்தம் சிந்த போறார், சிலுவையில் அடைய எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர் வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆல்வேஸ் he wanted to do the father's will. அதே போல நமக்கு 14:36 பார்க்கிறோம், subject to the will of God. அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியாக. கடவுள் பாவம் இவ்வளவு கஷ்டப்படுவார், அந்த நேரம் எங்களுக்காக இவ்வளவு எல்லாம் வேதனைப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன வந்த நோக்க நிறைவேற வந்தவர். அவர் பிதாவுடைய சித்தத்தையே செய்தார். வேதனையையும் பார்க்காம பிதாவிட கேட்கிறார், கெஞ்சுறார். இப்படி எடுக்கையில எடுத்துடுமா இனும் சித்தம் உண்டு, பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அங்கே யோவான் 4:34 எங்களுக்கு தெரியும். அந்த சமாரிய ஸ்திரியோட பேசிக்கொண்டிருந்த வேளையிலே அவள் வந்து அறிந்து விட்டாள் இயேசுதான் அவர் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி இயேசுதான் என்று சொல்லி ஓடுகிறாள். ஓடிப்போ அந்த நேரத்துலதான் சீஷர்கள் சாப்பாடை கொண்டு வருகிறார்கள். அந்த வேளையில இயேசு இந்த சாப்பாடை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனம், சாப்பாடை போல இருக்குன்னு சொல்லுகிறார். இன்னும் எனக்கும் ஒரு பாடம் இல்லையே, சித்தம் நான் என்றும் செய்ய, சத்தம் நான் கேட்டிட, என்னுள் தங்கிடும் எந்தன் தேவனே என்னை ஆட்கொள்வீர், நானும் என்பை பாடிட என்னை நடத்துவீர். ஆமேன். என் அண்டனை வாஞ்சியாதான் இந்த பாட்டிலும் நான் பாடுகிறேன். ஆண்டவரே சத்தம் கேட்டு சித்தம் செய்வேன். உன்னத அனுபவம், ஆண்டவரோடு ஒரு மிக்க இருந்த அவட சத்தம் கேட்கும் பொழுது பவுல போஸ்ல உன்னத அனுபவம் எங்களுக்கு தெரியும். 3ஆம் வானத்துக்கு எடுக்க கொள்ளப்பட்டவர். எவ்வளவோ நாங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது எவ்வளவோ விதமான உன்னதமான அனுபவங்களை எங்களுக்கு அவர் தர வல்லவரா இருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? அவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து அவரோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது எங்களுக்கு உன்னத அனுபவங்கள் அவர் எனக்கு தருவார். எங்கள் எல்லாருக்கும் அவர் தருவார். உம்மாலே செய்யக்கூடாதது ஒன்றுண்டோ, உன்னதரே உம்மை உயர்த்திடுவேன் என்று நான் பாடுகிறேன். இங்கே எரேமியா 32:27 நாங்கள் வாசிக்கும் பொழுது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் ஒன்று பாருங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37 அங்கே மரியாளுக்கு தேவதூதன் வருகிறார். காபிரியேல் வந்து அந்த சொல்லுகிறார், நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று அந்த இயேசுவின் பிறப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வேளையில இவள் வந்து அவள் ஆச்சரியப்பட்டு கேட்ட பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஏஞ்சல் வந்து மரியாளுக்கு சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது கடைசி 3ஆவது சரணம் வந்து, கர்த்தாவே உமக்கு புது பாட்டு பாடுவேன், கர்த்தரின் பேர் பிரஸ்தாபப்படுத்துவேன், கர்த்தரே பெரியவர், கர்த்தரே பரிசுத்தர், கர்த்தாவே உம்மை சோத்தரிப்பேன். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளோ காரியங்களை நன்மையை செய்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த குரலை பாவித்து அவரை புகழ்ந்து ஆராதிக்க வேணும். அவர் செய்த கிரியையில நாங்கள் வெற்றி தந்திருக்கிறார், எங்களுக்கு சந்தோஷம் தந்திருக்கிறார். எல்லா வேளைகளிலும் சந்தோஷமான நேரம்,
துக்கமான நேரங்களில் கூட நாங்கள் பாடல்களை பாடி அவருக்கு புது பாட்டு பாட வேணும். கர்த்தர் எங்களுக்கு செய்து அந்த அந்த கிஃப்ட் நாங்கள் அவருக்கு மகிமையாக நாங்கள் பாவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 33ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களிலே அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். இனி 40 சங்கீதம் 40 அதே சங்கீதம் 40 1-3 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையிலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பார்த்து கர்த்தரை நம்புவார்கள் என்று அங்கே தாவீது தான் இதையும் அவன் பாடுகிறான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் 144ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் தாவீது சொல்றான், கர்த்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். 104ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம், நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. நானும் தான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், இயேசு நாமம் ஒன்றே உயர்த்திடுவேன், அவர் நாமம் ஒன்றே வணங்கிடுவேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். இனி நாங்கள் அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் பரிசுத்தர் என்று பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடங்கள்ல அங்கே அங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த சேனைகள் கர்த்தர் என்று சொல்லி அந்த தூதர்கள் பாடுகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் சேனைகளின் கர்த்தர் நல்லவரே வல்லவர் எனக்கு நல்லவரே. இன்னும் நாங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் அங்கே பாடுகிறத நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் அந்த நேரத்திலே கர்த்தரை இவ்வளவு சந்தோஷமா பாடுகிறார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரான தெய்வமே, இயேசுவே உம்மை போல் பரிசுத்தரில்லாயே, என்னாயோ உம்மை போல் மாற்றிடுமே. ஆம், எங்களுடைய ஆண்டவர் பரிசுத்தர். அவரை நாங்கள் கேட்க வேணும். ஆண்டவரே என்னை உம்மை போல பரிசுத்தரா மாற்றும் என்று நாங்கள் கேட்க வேணும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவர் பரிசுத்தர். அவருடைய குணம், அவர் நேச்சர், his nature is holy. எல்லா விதமானவற்ற குணாதிசயங்களுக்குள்ள பரிசுத்தம், மகத்துவமான பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் பரிசுத்தர் என்றுதான் எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் பாடுகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்று நான் கடைசியிலே அந்த 3வது சரணத்திலே நான் பாடுகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஜீவன் தந்த கர்த்தருக்கே, துதி கனம் மகிமையாவும் உமக்கே, இயேசுவே ஸ்தோத்திரமே. இன்னும் ஒரு பாட்டு, சோத்திரமே 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 சோத்திரமே
ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிடபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்ற கத்தருக்கே சோத்திரமே 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 சோத்திரமே. ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே. இப்படியே எங்கள் வாழ்க்கை முழுக்க கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேணும். இந்த நாளிலும் இந்த செய்தியில இருந்து நாங்கள் பார்க்க வேண்டியது, நாளும் பொழுதும் நாங்கள் அவருக்கே அவர் செய்த நன்மைகள், ஏராளமான நன்மைகள் ஆறபடியினாலே நாங்கள் அவருக்கு எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி நாங்கள் 34ஆம் சங்கீதத்திலே 103ஆம் சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பாவங்களை மன்னித்து நோய்களை வியாதியை பிளக்கி அழிவிலே இருந்து எங்களை மீட்ட கத்தருக்கு நாங்கள் எப்பொழுதும் மறவாமல் நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்ல வேண்டியது, கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் இப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்த வேணும். இப்பொழுது நான் இந்த தீம் சோமையை பாடி என் செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். நன்றி சொல்லி நான் பாடுவேன் நாதா உம்மையே பாடிடுவேன், நாளும் பொழுதும் நன்றி கூறிடுவேன், நாதாவும் பாதம் தொழுதிடுவேன். நல்லவரே சர்வ வல்லவரே நாதாவும் புகழ் பாடிடுவேன். நன்றி சொல்லி நான் பாடுவேன் நாதா உம்மையே பாடிடுவேன். சத்தம் கேட்டு சித்தம் செய்வேன், உன்னத அனுபவம் தாருமையா. மாலே செய்யக்கூடாததொன்றுண்டோ, உன்னதரே உம்மை உயர்த்திடுவேன். நன்றி சொல்லி நான் பாடுவேன் நாதா உம்மையே பாடிடுவேன். கர்த்தாவே உமக்கு புது பாட்டு பாடுவேன், கர்த்தரின் பேர் பிரஸ்தாபப்படுத்துவேன். கர்த்தரே பரிசுத்தர், கர்த்தரே பெரியவர், கர்த்தாவே உம்மை சோத்தரிப்பேன். நன்றி சொல்லி நான் பாடுவேன் நாதா உம்மையே பாடிடுவேன். ஆம் இயேசுவே, நாளும் பொழுதும் நன்றி செய்து உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. 1000 நாவு இருந்தாலும் உண்மை பாடி புகழ நாவு போதாது, 1000 கரங்கள் இருந்தாலும் உயர்த்தி உண்மை மகிமைப்படுத்து. உம்முடைய வார்த்தைகளினால் உண்மை ஆண்டவரே துதித்து உண்மை புகழுவதற்கு ஆண்டவரே நாவுகள் போதாது. இவ்வளவான அருமையான தெய்வமே, நான் இந்த நாளில் ஆண்டவரே நன்றி சொல்லி நான் பாடுவேன் என்று நான் பாடினேன். நான் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் கத்தர் செய்த நன்மைகளை நீங்கள் ஒரு நாளைக்கு இருந்து எண்ணி எண்ணி பாருங்கோ. அங்க இங்கிலீஷ் பதிலும் சொல்றது, நீங்கள் for 1000 tongues அங்க 1000 நாவுகள் இருந்தாலும் நாள் போதாது, உங்களுக்கு நாட்களும் போதாது அவர் செய்த நன்மையான காரியங்கள். இந்த நாளின் ஜீவன் தந்து எங்களை இந்த இடத்திலே எவ்வளவு அருமையா காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் ஒவ்வொன்றும் எங்களை ரட்சிப்புக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக, தந்தை ஜீவனுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் உறவுகளுக்காக இப்படிப்பட்ட ஒரு சங்கமம் வானொலியை தந்ததுக்காக நன்றி 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 இயேசு சுவாமி. அருமையான அன்பான சகோதரர்கள் எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கத்தக்க அந்த அன்புக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அது சீக்கிரத்திலே நீங்கள் வரப்போறீங்கள். நீங்கள் வரும்பொழுது நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாயிருக்க வேணும் ஆண்டவரே. இந்த நாளிலும் எனக்கு ஆண்டவரே இந்த செய்தியை கொடுக்க நீர் பலன் தந்து என்னை பலப்படுத்தின தயவுக்காக நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 இயேசுவே என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. மீண்டுமே ஆண்டவரே பிரதர் லெஸ்லியன் சிஸ்டர் கீட்டாவையும் பிள்ளைகளையும்
இந்த சங்கமத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களை அருமையா இந்த ஒரு சங்கம் கொண்டு ஏற்படுத்தி தந்தது எனக்காக ஆண்டவரே. நான் இதற்கூட உங்களுடைய நாமத்தை உயர்த்த நீர் தந்த இந்த கிருபைக்காக சோத்திரம். இந்த சங்கமத்தோடு சேர்ந்து எல்லாருடைய சகோதரங்களும் ஆண்டவரை எல்லாருக்காக நான் உம்மிடத்திலே பேர் பேரா எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லி ஜெபிப்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாரையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளிலே நாங்கள் எல்லாரும் உடைய சனியிலே நிற்கத்தக்கதாக நீர் எங்களை நடத்த போற தயவுக்காக நான் உண்மை ஸ்தோத்திரித்து சகல துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு தந்து இன்னும் ஒரு விஷயம் உங்களுடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த செய்தி தந்ததுக்காக உண்மை சோத்திரித்து துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, இயேசுவின் நாமத்திற்கே மகிமை உண்டாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமா சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு ஜெபங்களோடு வழிநடத்தி எங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். துதிகளோடு ஜெபங்களோடு பாடல்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்தில் இதே நேரம் சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் ராஜா அம்மா அவர்கள் வான்புறாவின் நேரத்தில் இணைந்து வானொலி அலங்கரித்தார்கள். கடந்த 45 நிமிடங்களாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சந்திக்க இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாக கூறி விடைபெறுகிறோம். God bless you all. ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன்.